தேசிய அளவில் நதிநீரை இணைத்து நீர் மேலாண்மையை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொள்ளாச்சி அடுத்த கோட்டூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய நதிநீரை இணைத்து நீர் மேலாண்மையை உறுதிப்படுத்த வேண்டும், வனவிலங்குகளால் விவசாய பயிர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் பழனிசாமி, கோவை வரும் பாரத பிரதமர் மோடி இந்தியாவில் உற்பத்தியாகும் அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் கட்டுப்படியான விலை உருவாக்க நடவடிக்கை உறுதியளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பிரதமர் அவர்கள் கோவைக்கு வருவது 3-4 செய்தியை, நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும். ஒன்று, இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய அனைத்து விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கும் கட்டுப்படியான விலையை இந்தியாவில் உருவாக்க நான் முயற்சி மேற்கொள்வேன் என்று சொன்னால் பிரதமருக்கு வாழ்த்து சொல்லுவோம். அதேபோல தேசிய நிதியை இணைத்து நீர் மேலாண்மை கொள்கையை உருவாக்கி நிலத்தையும் நீரையும் பாதுகாப்போம், விவசாய தொழிலாளையும் பாதுகாப்போம் என்று பிரதமர் அறிவிக்க வேண்டும்.